أعوذ بالله من الشيطان الرجيم. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على سيد المرسلين أما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم فبما رحمة من الله لنت لهم ولو كنت فظا غليظ القلب لانفضوا من حولك فاعف عنهم واستغفر لهم وشاورهم في الأمر فإذا عزمت فتوكل على الله إن الله يحب المتوكلين. عن عائشة رضي الله عنها قالت سمعت رسول الله صلى الله عليه وسلم يقول إن الرجل لا يدرك بحسن خلقه درجة الصائم القائم رواه الترمذي وأحمد. அல்லாஹ்வுக்கு இடங்கள் மிக பிரியமான இடமாகிய பள்ளி வாயிலில் நல்ல விடயங்களை கேட்டு வாழ்வில் பல மாற்றங்களை ஏற்படுத்த வேண்டும் என்கிற நோக்கத்திலே வந்து அமர்ந்திருக்கும் இஸ்லாமிய சகோதரர்களே, எங்களை படைத்த இறைவனை எல்லா நேரங்களிலும் எல்லா கட்டங்களிலும் அஞ்சு பயந்து வாழும்படி முதலாவதாக எனக்கும் அப்பால் உங்களுக்கு நான் வசியத்தும் நசியத்தும் செய்து கொள்கிறேன். அல்லாஹ் தஆலா படைத்த படைப்புகளிலேயே மிக சிறந்த கண்ணியமான படைப்பாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மனிதனை படைத்து வைத்திருக்கிறான். வலகத் கர்ரம்னா பனி ஆதம், நாங்கள் மனிதனை சங்கைப்படுத்தி வைத்திருக்கிறோம். அதே ஆயத்தின் இறுதியில் அல்லாஹ் தஆலா குறிப்பிடுகிறான் வஃபضلناهم على كثير ممن خلقنا تفضيلا, நாங்கள் படைத்த படைப்புகளில் அதிகமான படைப்புகளை விட மனிதனை சங்கைப்படுத்தி வைத்திருக்கிறோம். அதனால் தான் நாங்கள் பார்க்கலாம், ஒரு மனிதனுடைய மானத்தையோ ஒரு மனிதனுடைய உயிரையோ மானத்தையோ பொருளையோ அனுமதியின்றி அதில் எங்களுக்கு எந்த விதமான செயற்பாடுகளையும் உரிமையின்றி செய்ய முடியாது. ஒரு மனிதனுடைய பொருளை எடுப்பதாக இருந்தால் அவனுடைய அனுமதியை கொண்டு எடுக்க வேண்டும், அவனுடைய அனுமதியுடன் எடுக்க வேண்டும். அதே போன்று ஒரு மனிதனை அநியாயமான முறையில் எந்த விதமான குற்ற செயல்களும் ஈடுபடாத கொலை சார்ந்த குற்றங்களில் அந்த குற்றம் நிரூபிக்கப்படாத நேரத்தில் அந்த மனிதனை கொலை செய்ய முடியாது. அநியாயமான முறையில் எந்த ஒரு மனிதனையும் கொலை செய்ய முடியாது. அதே போன்று ஒரு மனிதனுடைய மானம் சம்பந்தப்பட்ட விடயங்கள் இருந்தால் அதனை மறைக்க வேண்டும். வெளிப்படுத்தப்படக்கூடிய குற்ற செயல்களில் ஈடுபட்டிருந்தால் அதனுடைய அளவுக்கு அதனை வெளிப்படுத்த வேண்டும் என்று இஸ்லாம் எங்களுக்கு ஒரு அழகான வழிகாட்டலை வழிகாட்டியிருக்கிறது. எனவே மனிதன் என்பவன் கண்ணியமானவன். அதனால் தான் எங்களுடைய உடல் உறுப்புகளில் வெளியாகக்கூடிய வளரக்கூடிய உறுப்புகளாகிய நகம், முடி, இது போன்றதை நாங்கள் அகற்றினால் அதனை மற்றவர்களுடைய காலுக்கு மிரிபடாத அளவுக்கு அதனை நாங்கள் புதைத்து விட வேண்டும், அதனை அல்லது அழகான முறைக்கு வீசிவிட வேண்டும். ரத்தம் வெளியாகினால் அந்த இரத்தத்தை நாங்கள் கண்டவாறு மற்றவருடைய காலுக்கு மிரிபடும் அளவுக்கு என்ன செய்ய முடியாது, விட்டுவிட முடியாது. அதனையும் அழகான முறைக்கு ஒன்று வீச வேண்டும் அல்லது புதைக்க வேண்டும் என்று இஸ்லாம் அழகான முறைக்கு வழிகாட்டி இருக்கிறது. ஏன்? மனிதனுடைய உடல் உறுப்புகள் என்பது அது கண்ணியமானது, அது கண்ணியமான முறையில் அதனுடன் நடந்து கொள்ளப்பட வேண்டும். எனவேதான் கண்ணியத்துக்குரிய மேலானவர்களே, அல்லாஹ் படைத்த படைப்புகளில் மிக சிறந்த அழகான படைப்பாக மனிதனை படைத்து வைத்திருக்கிறான். எத்தனையோ லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான படைப்புகளை விட மனிதன் சிறந்து விளங்குவதற்கான காரணம் என்ன? அவனுக்கு பகுத்தறிவு இருக்கிறது. எந்த இடத்தில் எப்படிப்பட்ட வேலையை செய்ய வேண்டும், எந்த நேரத்தில் எப்படி நடந்து கொள்ள வேண்டும். கண்ணியத்துக்குரிய மேலானவர்களே, சிரித்து கதைப்பது, மற்றவர்கள் அழகான முறையில் நடந்து கொள்வது, நகைச்சுவையாக நடந்து கொள்வது, பேசி சிரிப்பது போன்ற நல்ல அமைப்புகளில் இருக்கக்கூடியவன் தான் இந்த மனிதன். எனவே மனிதன் அழகானவன். அல்லாஹ் ஏன் அழகாக படைத்திருக்கிறான்? லினபுலுவக்கும் ஐயுக்கும் அஹ்சனு அமலா, உங்களிலிருந்து அழகான மனித நேயமுள்ள மனிதாபிமான நற்குணமுள்ள ஒழுக்கமுள்ள செயற்பாடுகள் உங்களிலிருந்து வெளியாக வேண்டும் என்பதற்காக வேண்டும். லினபுலுவக்கும் ஐயுக்கும் அஹ்சனு அமலா, உங்களில் யார் நல்ல அமல்கள் செய்கிறீர்கள் என்பதற்காக வேண்டித்தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்களை படைத்து வைத்திருக்கிறான். எனவே மனிதர்களாகிய நாங்கள் எங்களுடைய செயற்பாடுகள் எப்பொழுதுமே நல்ல வகையாக இருக்க வேண்டும், அழகானதாக இருக்க வேண்டும், நற்குணமுள்ளதாக இருக்க வேண்டும், ஒழுக்கமுள்ள நாகரிகமுள்ள மனிதாபிமான மனிதனே செயற்பாடுகள் வெளியாக வேண்டும். அதிலே நாங்கள் அனைவரும் மனிதர்கள் என்ற அந்த அடிப்படையில் எல்லோருடனும்
அது முஸ்லிமாக இருந்தாலும் சரி அல்லது பிற மத ஒரு மனிதனாக இருந்தாலும் சரி, எல்லோருடனும் அழகான முறையில் நடந்து கொள்ள வேண்டும் என்பதை இஸ்லாம் எங்களுக்கு அழகான முறைக்கு வழிகாட்டி இருக்கிறது. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், ஃபபிமா ரஹ்மத்தின் மினல்லாஹி லின்த லஹும், நபியே நீங்கள் உங்களுடைய சகாக்களோடு மனிதர்களோடு நல்ல முறையில் நளினமான முறையில் நடந்து கொண்டீர்கள், அழகான முறைக்கு நற்குணத்தோடு நடந்து கொண்டீர்கள். வலவ் குன்த ஃபவ்வன் கலீதல் கல்பி லம் ஃபர்து மின் ஹவ்லிக், நீங்கள் கடின உள்ளமானவராக இருந்திருந்தால், உங்களுடைய செயற்பாடுகள் நல்ல முறையில் இல்லாமல், ஒழுக்கமுள்ள முறையில் இல்லாமல், மனிதாபிமான மனிதனே அடிப்படையில் இல்லாமல் இருந்திருந்தால், லன் ஃபர்து மின் ஹவ்லிக், உங்களுடன் இந்த சஹாபாக்கள் இந்த மனிதர்கள் உங்களோடு சேர்ந்து கொள்ள மாட்டார்கள், உங்களை விட்டும் ஓடி இருப்பார்கள், உங்களை ஒதுக்கி இருப்பார்கள். ஆனால் கண்ணியத்துக்குரிய மேலானவர்களே, எங்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த அழகான வாழ்க்கை நெறியின் மூலமாக எப்படி நடந்து கொண்டார்கள்? எல்லோருடனும் அமானிதமான முறையில், யாராவது ஒருவர் தன்னை நம்பி ஒரு விடயத்தை ஒப்படைத்தால் அதனை அழகான முறைக்கு நம்பி அந்த விடயத்தை அவர்கள் ஒப்படைக்கக்கூடிய காரணத்தினால் நபித்துவம் கிடைப்பதற்கு முன்னாலேயே அமீன் என்று அழைக்கப்பட்டவர்கள், எப்பொழுதும் உண்மையே பேசக்கூடியவர்கள். அதனால் தான் அஸ்ஸாதிக் என்று நபித்துவம் கிடைப்பதற்கு முன்னாலேயே உண்மையாளர் என்று அழைக்கப்பட்டார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எனவே கண்ணியத்துக்குரிய மேலானவர்களே, எங்களிடம் சில நல்ல பண்புகளை நாங்கள் அமைத்துக் கொள்ள வேண்டும், நற்பண்புகளை நாங்கள் எங்களில் உருவாக்கி கொள்ள வேண்டும், அதற்கு நாங்கள் முயற்சி செய்ய வேண்டும். ஒரு கெட்ட பழக்கம் இருந்தால் அந்த கெட்ட பழக்கத்தை தூக்கி எறிவதற்கு நான் முயற்சி செய்ய வேண்டும். ஒரு ஹதீஸ் வருகிறது, ஒரு மனிதன் உண்மையை பேசுவதற்கு முயற்சி செய்து கொண்டே இருப்பான். ஒரு மனிதன் உண்மையை பேசுவதற்கு முயற்சி செய்து கொண்டே இருப்பான் எதுவரைக்கும்? அல்லாஹ்விடம் இவன் உண்மையாளன், இவன் எப்பொழுதும் உண்மை பேசக்கூடியவன் என்று எழுதப்படும் வரைக்கும். எனவே ஒரு மூமின் எப்பொழுதுமே தன்னுடைய செயற்பாடுகளை அழகாக்குவதற்கு முயற்சி செய்து கொண்டே இருப்பான். அதே நேரத்தில் ஒரு கெட்ட மனிதன் என்ன செய்வான் தெரியுமா? அவனிடம் இருக்கக்கூடிய கெட்ட பழக்கத்தை மாற்றுவதற்கு அவன் முயற்சி செய்ய மாட்டான். இன்னும் திரும்ப திரும்ப பொய் பேசுவது, அநியாயம் செய்வது, மற்றவர்களுடைய வாக்குறுதிகளை மீறி அவர்களுடன் மோசமான முறையில் நடந்து கொள்வது, அவர்கள் நம்பின விடயத்தில் மோசடி செய்வது, நம்பி ஒப்படைக்கப்பட்ட பொருளில் மோசடி செய்வது, அநியாயம் செய்வது, வாக்குறுதியை மீறுவது, மற்றவர்களை இழிவாக கருதுவது போன்ற மோசமான செயற்பாடில் அவன் எப்பொழுதுமே தன்னை மாற்றிக்கொள்ள முயற்சி செய்யாமல் அவன் அதில் அடிக்கடி மீண்டும் மீண்டும் செய்து கொண்டே இருப்பான். இதுவரைக்கும் அல்லாஹ்விடம் இவன் பொய்யாளன், பொய் பேசக்கூடியவன் என்று அல்லாஹ்விடம் எழுதப்படும் வரைக்கும் இவன் பொய் பேசிக் கொண்டே இருப்பான். எனவே கண்ணியத்துக்குரிய மேலானவர்களே, முஸ்லிம்களாகிய நாங்கள் எங்களிடம் இருக்கக்கூடிய கெட்ட பழக்கத்தை இல்லாமலாக்குவதற்கு நாங்கள் முயற்சி செய்ய வேண்டும். எது நல்ல பழக்கமாக என்னிடம் இருக்கிறதோ அதனை தொடர்ந்து செய்வதற்கு நான் முயற்சி செய்ய வேண்டும். அதனால் தான் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொன்னார்கள், ஒரு மனிதன் அவனுடைய நற்குணத்தின் காரணமாக நஃபிலான வணக்கம் செய்யக்கூடிய, இரவு நேரத்தில் நின்று வணங்கக்கூடியவருடைய அந்தஸ்தையும், நஃபிலான நோன்புகளை அடிக்கடி பிடிக்கக்கூடியவருடைய அந்தஸ்தையும் இந்த மனிதன் தன்னுடைய நற்குணத்தின் காரணமாக அடைந்து விடுகிறான். சுப்ஹானல்லாஹ். கணித்துக்குரிய மேலானவர்களை, நற்குணம் எவ்வளவு பெரிய ஒரு அமலாக இருக்கிறது. அல்லாஹ் குர்ஆனில் ஏற்கனவே சொன்னது போல ஸல்லல்லாஹு அவர்களை பார்த்து, நீங்கள் கல் நெஞ்சம் உடையவராக இருந்து, நீங்கள் மோசமான நடத்தையுடையவராக இருந்திருந்தால், மற்றவரோடு அழகான முறைக்கு நடந்து கொள்ளக்கூடிய பழக்கம் உங்களிடம் இல்லாமல் இருந்திருந்தால், சஹாபாக்கள் உங்களை விட்டு மோடி இருப்பார்கள். கண்ணியத்துக்குரிய மேலானவர்களை, மக்காவிலே இருக்கும்போது சொற்ப நபர்கள் இருந்தார்கள். இறுதி ஹஜ்ஜத்துல் வதாவிலே 1,00,000க்கும் மேற்பட்ட சஹாபாக்களுக்கு தனது பேருரை செய்தார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஹஜ்ஜத்துல் வதாவிலே ஹிஜ்ரி 10ஆம் ஆண்டு. கண்ணியத்துக்குரிய மேலானவர்களே, இந்த குறிப்பிட்ட 22 வருடத்திற்குள் இவ்வளவு பெரிய தொகை மக்கள் சேர்ந்திருந்தால், மக்கள் சாரை சாரையாக, கூட்டம் கூட்டமாக இஸ்லாத்தை ஏற்பதாக இருந்தால், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய குணம், அவர்களுடைய நடத்தை எப்படி இருந்திருக்கும்? கண்ணியத்துக்குரிய மேலானவர்களே, காட்டரபிகள், தன்னுடைய அந்தஸ்து தெரியாத தூரத்தில் இருக்கக்கூடிய கிராமவாசிகள் வந்து எப்படி கூப்பிடுவார்கள்? யா முஹம்மத், ஏ முஹம்மதே. யார்? ஹாத்தமுன் நபியீன் வல் முர்சலீன், இறுதி நபி. குறைஷிகள் பெரும் நல்ல ஒரு குலத்தில் பிறந்தவர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். தன்னுடைய குலத்திலே, வம்சாவளியிலே விபச்சாரம் செய்யாதவர்கள், மதுவை அருந்தாதவர்கள், அப்படிப்பட்ட குடும்பத்தை தேர்ந்தெடுத்து பிறக்க வைத்த கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எப்படி கூப்பிடுவார்கள்? யா முஹம்மத். முகம் மாறியது கிடையாது மேலானவர்களே. தற்காலத்திலே சிலர் நாங்கள் ஒரு அந்தஸ்தை அடைந்து விட்டால்
எங்களுடைய சாட்சி பெரியம்மா அல்லது சாச்சா பெரியப்பா என்னுடைய பெயரை சொல்லி கூப்பிடுவதற்கு எனது மனசு வலிக்கிறது. ஏன்? தன்னை ஒரு பெரிய அந்தஸ்தில் உடையவராக நினைத்திருக்கிறார். நல்ல ஒரு படிப்பை பெற்று படித்து பட்டம் ஒன்று பெற்று அல்லது நல்ல ஒரு அடிப்படையில் சமூகத்தில் நல்ல ஒரு பெரிய ஒரு அந்தஸ்தில் இருக்கக்கூடிய ஒரு மனிதனை தன்னுடைய பெரியப்பாவோ சாச்சாவோ பெயர் சொல்லி கூப்பிட்டால் முகம் சுளிக்கிறது. எந்த அளவுக்கு சொன்னால் கணித்துக்குரிய மேலானவர்களே, தற்காலத்திலே இருக்கக்கூடிய சிலர் தங்களுடைய பேருக்கு முன்னால் தங்களுடைய பட்டங்களை, அதுவும் எப்படி அத்தாயியா அல் அல்லாமா, இஸ்லாத்திலே அரபு பாஷையிலே இந்த தா என்று வரக்கூடிய அந்த வாசகம் பெரும் அறிவாளியை குறிக்கும், பெரும் அழைப்பாளரை குறிக்கும். அவருடைய வாழ்நாளிலேயே அதிகம் படிப்புக்காக செலவழித்திருக்கிறார், படித்து கொடுத்துக் கொண்டே இருக்கிறார், அல்லாஹின் பால் அழைப்பு கொடுத்துக் கொண்டே இருக்கிறார். அவருக்குத்தான் அல் அல்லாமா அத்தாயியா என்கிற பெயர் வரும். நோமலாக இருக்கக்கூடியவர் அவருக்கு அல் ஆலிம் அத்தாயி என்றுதான் சொல்லப்படும். ஆனால் இந்த தாவை தன்னுடைய பெயருக்கு முன்னாலே தானே உபயோகிப்பது என்பது எவ்வளவு ஒரு பெரிய தன்னுடைய ஒரு தற்பெருமையை உண்டாக்கக்கூடிய ஒரு வாசகமாக இருக்கிறது. மற்றவர்கள் போடுவது பிரச்சனை கிடையாது, தன்னை தானே அத்தாயியா அல் அல்லாமா என்று பெரிய வார்த்தைகளை தன்னுடைய பேருக்கு முன்னால் போடுவது என்பது இது பெருமையை குறிக்கிறது. அதே நபரிடம் தன்னுடைய பெற்றோரோ அல்லது சகோதர சகோதரிகளோ அல்லது குடும்ப உறுப்பினர்களோ தன்னுடைய பெயரை கூப்பிட்டால், என்னுடைய சாச்சா என்ன இப்படி 5-6 பேருக்கு முன்னால் பேரை சொல்லி கூப்பிட்டுட்டாரே அப்படி என்று முகம் சுளிக்கக்கூடிய அந்த குறையை அடுத்தவர்களுக்கு முன்னால் பேசக்கூடிய மனிதர்களை பார்க்கலாம். கண்ணியத்துக்குரிய மேலானவர்களே, பெற்றோர்கள், குடும்ப உறுப்பினர்கள், நண்பர்கள் எப்பொழுதுமே எங்களுக்கு தேவையானவர்கள். அவர்கள் என்னுடைய புகழை சொல்லியோ என்னுடைய பட்டத்தை வைத்தோ கூப்பிட வேண்டிய அவசியம் கிடையாது. நாங்கள் அப்படி பழகுவது கிடையாது. எனவே எங்களுடைய பெயரை தாராளமாக அவர்களுக்கு சொல்லி கூப்பிட முடியும். ஏன்? நாங்கள் எப்பொழுதுமே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை விடவும் சிறந்தவர்கள் கிடையாது. எனவே இப்படியான வார்த்தை பிரயோகம், பெயரை மட்டும் கூப்பிடுகிற நேரத்தில் நாங்கள் முகம் சுளிக்க வேண்டிய தேவை கிடையாது. எனவே கண்ணியத்துக்குரிய மேலானவர்களே, நற்குணம் என்பது மிக முக்கியமானது. मेरे प्यारे दोस्तों, अल्लाह सुब्हानहू व तआला इंसान को पैदा किया. इंसान इस कायनात में सबसे पहला ऊंचा और मुकर्रम वाला एक मखलूक है. इसलिए अल्लाह सुब्हानहू व तआला कुरान में वलक़द कर्रमना बनी आदम, मैं इंसान को तकरीम किया, मैंने उनको इकराम दिया, एक जगह उसको इस दुनिया में दे दिया. वफ़द्दलनाहुम अला कसीरिम मिम्मन खलक़ना तफ़दीला, मैं बहुत कुछ कायनात पैदा किया. इस कायनात में एक मखलूकात में सबसे पहला मुकर्रम वाला इंसान है. क्यों? इंसान को मैंने अच्छी तरह सूरत देकर मैंने उसको पैदा किया. क्यों? उससे इंसानियत वाला, अदब वाला, हुस्नुल खुलुक वाला एक्टिविटी उससे निकल जाए, उससे जाहिर हो जाए. लिनबलुवकुम अय्युकुम अहसनु अमला, उन लोगों में कौन लोग अच्छा अमाल दूसरों के साथ, अगर वो मुसलमान भी हो या गैर मुसलमान भी हो, लेकिन आपसे जो निकलने वाला अमल, काम, चीज अच्छा हो. आपका मुआमला, आपका कारोबार, आपका जुबान, आपका एक्टिविटी सारे अच्छी तरह होना चाहिए, एक ihसान के मुताबिक. और अगर कोई बंदा आपके सामने मशक्कत में है, वो गैर मुसलमान है, लेकिन आपका दिल उसको देखकर वैसे खामोशी से नहीं जाएगा. आपको उसको मदद करने के लिए आपका दिल आपको बोलना चाहिए. इस तरह आप अच्छा अमल करने वाला बंदा बन जाना है. और इसी तरह अल्लाह सुब्हानहू व तआला नबी अकरम सल्लल्लाहु अलैहि वसल्लम को बताया, फबिमा रहमतिन मिनल्लाहि लिंत लहुम, आप आपके सहाबा के साथ, आपके लोगों के साथ आप अच्छी तरह नरम के साथ, हुस्नुल खुलुक के साथ आप मुआमला कर रहे हैं. इसलिए आपकी 20 सालों में पहला मक्का में आपके साथ कुछ बंदा जोड़ा हुआ था, लेकिन हज्जतुल वदा में हिजरी 10 में आपके बयान को सुनने के लिए, हज्जतुल वदा में आपका खुतबा को सुनने के लिए 1 लाख से ऊपर सहाबा थे. ये किस तरह मुमकिन था? आपके हुस्नुल खुलुक के मुताबिक. इससे आप दूसरे बंदे को आपने जो जोड़ा. और जो गांवों से कुछ लोग, अनपढ़ लोग आकर आपको किस तरह बुलाते हैं, या मोहम्मद, फिर भी आपका चेहरा में कोई फर्क नहीं आता. क्यों? आपको पता है वो बंदा
अनपढ़ है, उनका मुआमला इस तरह हो जाएगा, इसलिए मैं गुस्सा करने के लिए कोई जरूरत नहीं। अगर आजकल हम कोई आलिम बनकर या बड़ा एक ऊंचा मंजिल पर जाने के बाद हमारे रिश्तेदारों में, चाचा फूफा में अगर कोई बंदा मेरे नाम बुलाए, मेरा चेहरा में कोई फर्क आ रहा है। ये क्यों? मेरा दिल में मुझे अपने आप को बड़ा समझ कर मैंने रखा है। इस तरह नहीं, हमारा रिश्तेदारों में, मेरा वालिदैन में, मेरा फ्रेंड सर्कल में अगर कोई बंदा मुझे नाम लेकर बुलाए, उसमें क्या जरूरत है? कुछ ऐब नक्स नहीं है उसमें। वो लोग ये नाम बोलने से वो लोग अपने आप को फख्र समझते हैं, वो उन लोगों को प्यार लगता है, इस वजह से आप उनके नाम लेकर पुकारते हैं। अगर आपका लक़ब के साथ वो लोग पुकारे, उसमें मजा नहीं आएगा। आजकल बहुत बंदे को देखेंगे अपने आप को बड़ा लक़ब लेकर दाइया अल-अल्लामा देखकर अपने आप का नाम लिखते हैं। अगर कोई बंदा लिख ले कोई मुश्किल नहीं, अपने आप को कितना तवाज़ु के साथ मेरे नाम लिखना चाहिए। கண்ணியத்துக்குரிய மேலானவர்களே, இஸ்லாமியர்களுடைய ஒற்றுமையையும் சமத்துவத்தையும் பார்க்க வேண்டும் என்றால், நாங்கள் ஒவ்வொரு நாளும் 5 தடவை பள்ளி வாசலில் தொழுகைக்காக வேண்டி ஒன்று கூடுகிறோம். இந்த சப்பை நாங்கள் எடுத்து பார்த்தால் இஸ்லாத்திலே எவ்வளவு ஒற்றுமை சமத்துவம் என்பதை எங்களால் பார்க்க முடியும். பரம்பரை முஸ்லிமும் அதே சப்பில் தான். இன்று இஸ்லாத்தை ஏற்ற ஜும்மாவுக்கு முன்னால், இப்போது 1 மணி 12:30க்கு ஒரு இஸ்லாத்தை ஏற்ற மதுபானத்திலும் விபச்சாரத்திலும் மோசமான நடவடிக்கைகளிலும் ஈடுபட்டு மனம் திருந்தி இஸ்லாத்தை ஏற்ற இன்றைய முஸ்லிமும் அதே சப்பில் தான். பெரிய அளவில் வியாபாரம் செய்யக்கூடிய முதலாளியும், தேங்காய் உரிக்கக்கூடிய நாளாந்த வேலைக்காக தேங்காய் உரிக்கக்கூடிய தொழிலாளியும் அதே சப்பில் தான். கண்ணியத்துக்குரிய மேலானவர்களே, சுஹைப் அர்-ரூமி ரோம் நாட்டைச் சேர்ந்த சஹாபி, சல்மான் ஃபாரிசி ஃபாரிசி நாட்டைச் சேர்ந்த சஹாபி, பிலால் ஹபஷி ஹபஷ நாட்டைச் சேர்ந்த சஹாபி, நெருப்பு வணக்கம் சம்பந்தப்பட்ட நாட்டிலிருந்த நிறத்தில் ஹபஷா நாடு என்றால் மிகவும் கருப்பு நிறத்தை கொண்ட மக்கள் வாழக்கூடிய பிரதேசம். இப்படி இருந்தும் சஹாபாக்கள் அவர்களோடு நடந்து கொண்ட விதங்கள், இந்த சஹாபாக்கள் நடந்து கொண்ட விதங்கள் எவ்வளவு அழகான ஒரு வரலாற்றை எங்களுக்கு சொல்கிறது என்று சொன்னால், உமர் ரலியல்லாஹு அவர்கள் எப்படிப்பட்டவர்கள், அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்கள் எப்படிப்பட்டவர்கள், எல்லாருக்கும் தெரியும் அவருடைய சிறப்பு. ஆனால் உமர் ரலியல்லாஹு சொல்வார்கள், அபூ பக்கர் சையீதுனா வ அஅதக சையீதனா. அபூபக்கர் அவர்கள் எங்களுடைய தலைவர். சையீத் என்றால் ஒரு பெரியோர் லகப், பெரியோர் ஒரு போஸ்ட். ஒரு மனிதனுக்கு சையீத் என்று சொல்வது அவருடைய அந்தஸ்தை உயர்த்துகிறது. தலைவர் என்று பட்டம். தலைவர் யார் சொல்வது? உமர் சொல்லுகிறார்கள், அபூபக்கர் அவர்கள் எங்களுடைய தலைவர். அவர் எங்களுடைய தலைவராகிய பிலாலை உரிமையிட்டார். சுப்ஹானல்லாஹ். அதே நேரத்தில் பிலால் அவர்கள் உமையத் இப்னு கலஃபுக்கு அடிமையாக இருந்தார்கள். லுஹுருடைய நேரம் வரும்பொழுது, சூரியன் உச்சம் கொடுக்கும் நேரத்தில் பாலைவனத்திற்கு கூட்டிக் கொண்டு போய் அதிகமான இறைவனை ஏற்றதற்காக, அல்லாஹ்வை ஏற்றதற்காக துன்புறுத்தப்பட்டார்கள் உமையத் இப்னு கலஃபின் மூலமாக. இதனை பார்த்து கொண்டிருந்த அபூபக்கர் அவர்கள் என்ன செய்தார்கள்? தங்கத்தை கொடுத்து அவரை உரிமையிட்டார்கள், வாங்கினார்கள். வாங்கி பிலால் அவர்களை உரிமையிட்டார்கள். ஆனால் கண்ணியத்துக்குரிய பிலால் அவர்களே, இந்த 2 பேருக்கும் பயன்படுத்தக்கூடிய வார்த்தை ஒரே வார்த்தை. யார்? உமர் ரலியல்லாஹு அவர்கள். எனவே இதன் மூலமாக எங்களுக்கு என்ன வெளிப்படுகிறது? இஸ்லாத்திலே உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்ற ஒன்று கிடையாது. இஸ்லாத்தில் ஒரே ஒரு அளவுகோலை வைத்துத்தான் ஒரு மனிதனை கண்ணியமானவன் என்று சொல்ல முடியும், அல்லது தாழ்ந்தவன் என்று சொல்ல முடியும். எந்த மனிதனிடம் உண்மையான இஸ்லாமிய பற்றும் அல்லாஹ்வுடைய பயமும் தக்வாவும் இருக்கிறதோ இவர் உயர்ந்தவர். எவரிடம் இஸ்லாமிய விழுமியங்கள், ஒழுக்கங்கள், நல்ல பண்பாடுகள் இல்லையோ, அல்லாஹ்வை பயப்படக்கூடிய தன்மை இல்லையோ, அவன் தாழ்ந்தவன் என்று மட்டும்தான் எங்களால் சொல்ல முடியுமே தவிர வேறு எந்த ஒரு அளவுகோலை வைத்தும் ஒரு மனிதனை உயர்ந்தவன் என்றோ தாழ்ந்தவன் என்றோ சொல்ல முடியாது. சுப்ஹானல்லாஹ். मेरे प्यारे दोस्तों, अबू बकर रज़ियल्लाहु अन्हु किस तरह बुलाते हैं? उमर रज़ियल्लाहु अन्हु ने अबू बकर रज़ियल्लाहु अन्हु को भी और बिलाल रज़ियल्लाहु अन्हु को भी किस तरह बुलाते हैं? सैयदुना, मेरे सैयद, मेरे आका,
ये सईद का लक़ब एक बहुत ऊंचा लक़ब है। उमर किस तरह फरमाते हैं, अबू बकर सय्यिदुना व अअतक़ सय्यिदना, अबू बकर रज़ियल्लाहु अन्हु हमारा आका है, हमारा यानी बड़ा है, हमारे बड़े बिलाल रज़ियल्लाहु अन्हु को इताक़ दिया, आज़ादी दिया। लेकिन पहले बिलाल रज़ियल्लाहु अन्हु उमय्यद इब्न खलफ का बंदा था, गुलाम था। जब सूरज का टाइम ऊंचा, वो जो सूरज डूब होगा, इस टाइम बिलाल रज़ियल्लाहु अन्हु को लेकर सहरा में अजाब देता था उमय्यद इब्न खलफ। उसको देखकर अबू बकर रज़ियल्लाहु अन्हु क्या किया, बिलाल रज़ियल्लाहु अन्हु को सोना यानी गोल्ड देकर उसको खरीदा, उसके बाद आजादी दिया। उसके बाद ये मौला को भी, गुलाम को भी उमर किस तरह फरमाते हैं, सईद का लक़ब इस्तेमाल किया। ये इस्लाम में मैं ऊंचा हूं आप नीचे हैं, इस तरह कोई भी नहीं है, इस तरह कुछ भी नहीं है। ये हम एक दिन में 5 वक्त नमाज अदा करने के लिए मस्जिद में हम इकट्ठे होते हैं। इसमें जो पैदाइशी मुसलमान भी एक ही सफ में, अभी आधा घंटे से पहले एक बंदा मुसलमान बन गया, वो बंदा भी एक ही सफ में, उसमें बड़ा सतह पर जो कारोबार करने वाला बॉस भी एक सफ में, ये नारियल का ये उसका कवर को जो उतारने वाला, ये मजदूरी करने वाला भी एक ही सफ में। इस तरह हर बंदे का इक्वलिटी और ह्यूमैनिटी हर बंदे के लिए एक ही है। इसलिए इस्लाम ये इंसानियत के इक्वलिटी से इस तरह ज्यादा आगे बढ़ा इस्लाम ने। एक मर्तबा इजिप्ट में अम्र इब्न आस रज़ियल्लाहु अन्हु गवर्नर था, उसका बेटे के दरमियान और इजिप्टी एक बंदे के दरमियान मुसाबका हुआ, एक घोड़ों का मुसाबका हुआ। इसमें अम्र इब्न आस रज़ियल्लाहु अन्हु का बेटा पीछे हो गया, इसके जो अपने उसको बर्दाश्त करने के बगैर वो मिस्री को, ये इजिप्ट बंदा को थप्पड़ मार दिया। ये फिर ये मामला को ये इजिप्ट बंदा उमर रज़ियल्लाहु अन्हु के जमाने में वो उधर सदर था मदीना में, उधर जाकर ये मामला पेश किया। फिर उमर रज़ियल्लाहु अन्हु क्या बोला, ये इजिप्ट बंदे को आप ये पकड़ो, ये पकड़कर वो अम्र इब्न आस रज़ियल्लाहु अन्हु का बेटे को आप मारो। ये किस तरह मामला है। इस्लाम में हर बंदे को इक्वलिटी, कोई ऊंचा कोई नीचे इस तरह नहीं है। हर बंदा एक हुकूमत के सामने, ये हुक्म के सामने अदालत में हर बंदा एक है। इसलिए इस्लाम क्यों इस तरह 20 सालों में, नबी अकरम सल्लल्लाहु अलैहि वसल्लम के 20 सालों में इस तरह 1 लाख से ऊपर सहाबा इकट्ठे हुए नबी अकरम सल्लल्लाहु अलैहि वसल्लम का हुस्नुल खुलुक के मुताबिक। கண்ணியத்துக்குரிய மீனானவர்களே, ஹஜ்ஜத்துல் வதாவிலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு பேருரை செய்தார்கள். அதில் சொன்னார்கள், ஐயுஹன் நாஸ், ஏ மக்களே. பாவித்த வார்த்தை என்ன? ஏ மக்களே. அல்லாஹ்வும் குர்ஆனில் எங்களை எப்படி கூப்பிடுகிறான்? யா ஐயுஹன் நாஸ், ஏ மக்களே. இன்னும் குல் அஊது பிரப்பின் நாஸ், நான் தான் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து மக்களுக்கும் இரட்சகன். எனவே உங்களுக்கு மத்தியில் எந்த விதமான வித்தியாசமும் கிடையாது. உங்களை நீங்கள் வேறு பிரித்துக் கொள்வதற்கு எந்த விதமான அடிப்படையில் நீங்கள் வேறு பிரித்துக் கொள்ளக்கூடாது. நீங்கள் அனைவரும் சமமானவர்கள். எவ்வாறு ஒரு ஷீப்பிலே அவருடைய பற்கள் எப்படி சரிசமனாக இருக்குமோ அதே போன்றவர்கள் நீங்கள். இன்ன ரப்பக்கும் வாஹித், உங்களுடைய இரட்சகன் ஒருவன். வ இன்ன அபாக்கும் வாஹித், உங்களோட வாப்பா ஒத்தர், உங்களோட உம்மா ஒத்தர், உங்களோட அனைவருடைய நோக்கமும் ஒன்று. எனவே நீங்கள் ஒற்றுமையாக இருக்க வேண்டும். ஐயுஹன்னாஸ் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த குத்துபாவிலே அதிகமாக பயன்படுத்தினார்கள். அல்லாஹ் எங்களை பார்த்து குர்ஆனிலே ஐயுஹன்னாஸ் ஹுதல்லின்னாஸ், இந்த குர்ஆன் அனைத்து மக்களுக்கும் வழிகாட்டக்கூடியது, வேறு பிரிக்கவில்லை. அதே போன்று மூமின்களை பற்றி சொல்லும் பொழுது ஐயுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்டவர்களே. இந்த உலகத்திலே இஸ்லாமியர்களில் பல பிரிவுகள் இருக்கலாம், பல சம்பந்தப்பட்ட பிரிவுகள் இருக்கலாம். அனைவரும் இந்த ஈமானுடைய விடயத்தில் ஒன்று சமமானவர்கள். 6 விடயங்களை நம்பிக்கை கொண்டவர்கள். எனவே நாங்கள் அனைவரும் சகோதரத்துவத்தை வெளிப்படுத்த வேண்டும். நற்குணமாக நல்ல ஒழுக்கத்துடன் நல்ல மனிதாபிமான செயற்பாடுகளை செய்ய வேண்டும். எந்த ஒன்று சொன்னால் அல் முஸ்லிம் மன் சலிமன் நாசு மின் லிசானிஹி வ யதிஹி. நபி ஸல்லல்லாஹு அலைஹி ஒரு முஸ்லிமுக்கு வரவேற்கணும் சொன்னார்கள். மனிதர்கள் முஸ்லிம்கள் கிடையாது, முஸ்லிம்களை தாண்டிய ஏனைய மனிதர்கள்
இந்த மனிதனுடைய கரத்திலிருந்தும் நாவிலிருந்தும் ஈடேற்றமாக இருப்பார்களோ இவன் தான் உண்மையான முஸ்லிம் என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதே போன்று தஅவத்துல் மظلوم முஸ்தஜாப், அநியாயம் செய்யப்பட்டவனுடைய துஆ அது ஏற்றுக்கொள்ளப்படும். அது அல்லாஹ்வை ஏற்காத ஒரு நாஸ்திக மனிதனாக இருந்தாலும் சரி, அவனுக்கு அநியாயம் செய்யப்பட்டு அவன் கையேந்தினால், எனக்கு இவ்வாறு நடந்து விட்டது, இந்த மனிதன் எனக்கு இவ்வாறு செய்து விட்டான், என்னுடைய கடவுளே அல்லது கடவுளே அல்லது முஸ்லிம்கள் ஏற்றிக்கூடிய கடவுளே நீ இவனை பார்த்துக்கொள் என்று அவன் கை ஏந்தினால் அந்த துஆ நிச்சயமாக ஏற்றுக்கொள்ளப்படும். அதே போன்று கண்ணியத்துக்குரிய மேலானவர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார் ஒரு ஹதீஸிலே, மூமின் என்பவன் அவன் மற்றவர்களை நேசிப்பான், மற்றவர்கள் இவனை நேசிப்பார்கள். இவன் தான் மூமின். எந்த மனிதனில் மற்றவர்களை நேசிக்காத, மற்றவர்களால் நேசிக்கப்படாத ஒரு மனிதனுடைய விடயத்தில் எந்த விதமான பிரயோஜனமும் கிடையாது. மக்களில் சிறந்தவர் மற்றவர்களுக்கு பிரயோஜனம் கொடுக்கக்கூடிய நல்ல ஒரு மனிதர் என்று சொன்னார்கள். இந்த ஹதீஸை பார்க்கும் பொழுது ஒரு மனிதன் தன்னுடைய நற்குணத்தின் மூலமாக மக்களை சம்பாதித்துக் கொள்வான். சில நபர்களிடம் பணங்கள் இருக்க மாட்டாது, பெரிய அளவில் வசதி வாய்ப்பு இருக்க மாட்டாது, ஆனால் நண்பர்கள் கூட்டம் பெரிய இருப்பார்கள். ஏன்? நற்குணத்தின் காரணமாக. எனவே நாங்கள் அனைவரும் எங்களுடைய செயற்பாடுகளை, எங்களுடைய ஆக்டிவிட்டிகளை நற்குணத்தின் அடிப்படையிலும் மனிதாபிமான மனிதநேய ஒழுக்கமுள்ள அந்த அடிப்படையில் எங்களுடைய ஒவ்வொரு செயற்பாடுகளையும் நாங்கள் ஒவ்வொருவரும் மாற்றிக்கொள்ள, அந்த நல்ல பண்புகளை எங்களுடைய வாழ்வில் முயற்சி செய்து எடுத்துக்கொள்ளக்கூடிய அந்த அடிப்படையில் முயற்சி செய்து வாழ பழகிக்கொள்ள வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்கள் அனைவரையும் நற்குணத்தினுடைய விடயத்திலே முழுமையான, எந்த நாளை மறுமை நாளிலே மீதான் தராசியிலே அமல்களிலேயே மிக பாரமாக இருக்கக்கூடிய நற்குணத்தை நாங்களும் நீங்களும் எங்களுடைய வாழ்வில் எடுத்துக்கொள்வதற்கு முயற்சி செய்வோமாக. வல்லறிவனம் அனைவரையும் இறுதி முடிவு நல்ல முடிவாக ஆக்கி அருள்வானாக. வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.